வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இது உங்கள் டிபிபி ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ என்னன்னா, ஆமா, இன்னைக்கு நம்ம பறந்து போ படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பறந்து போ இந்த படத்தை பத்தி ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் மேல ஆச்சு. ஆனா இந்த படத்தை பத்தி எல்லாருக்குமே நம்ம வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இது ராமோட படம். ராம் படங்கள் எல்லாமே அதோட யூனிக்னஸ்க்கான பேர் போனது. நம்ம இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் பார்த்த வரைக்கும் அவரோட ஃபிலிமோகிராஃபில. ஸோ பறந்து போ இது எல்லாத்துலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ராம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பேரன்பு, தரமணி, கற்றது தமிழ் மற்றும் பல படங்களை தங்கமீன்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஹெவி ஹார்ட்டடாக நம்மளை அந்த படங்களை அவர் மேக் பண்ணியிருப்பாரு. அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை அழுக வைக்கும், சிந்திக்க வைக்கும். பட் ராமோட படங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது பல விஷயங்களை பேசும். ஒரு விஷயங்களில் ஸ்டிக் பண்ணாமல் பல விஷயங்களை பேசும், பல கருத்துக்களை பேசும். அது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு ஆர்ட் கேலரியா தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. படங்கள் எல்லாமே அவர் டைரக்டும் பண்ணியிருந்தாரு, ரைட்டும் பண்ணியிருந்தாரு. ஆனால் பறந்து போ அது எல்லாத்துலேருந்து தனிச்சு நிற்கிறது என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருக்கிறது தான் இதோட மிகப்பெரிய ஒரு வெற்றினே நான் சொல்லுவேன். இந்த படத்தை தேட்டரில் பார்த்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குன்னா, நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னா நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்குது, நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் படமாக ஹோலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக இருந்துச்சு. எஸ்பெஷலி பர்ஃபார்மன்ஸஸ் படத்தில் சிவாவாக இருக்கட்டும். சிவாவை நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நம்ம பார்த்துருப்போமா அப்படிங்கிறது இல்லை. இது மாதிரி வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட வெகுலினஸ், அதாவது அவர் எப்போவுமே எல்லா படங்கள்லையுமே எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான். பட் அவருக்கு ஒரு ஸ்கோப் இருந்துச்சு. அவரை சுற்றியே கதை ரிவால்வ் ஆகிறதுனால, அவரையும் அவர் பையனையும் சுற்றியே ரிவால்வ் ஆகிறதுனால அவருக்கு நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருந்துச்சு. அவரோட அவருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அவருக்கு இருக்கிற மினிமல் ஆக்டிங் ஸ்கில்ஸை அவர் பக்காவாக ஒரு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருந்துச்சு. அதனாலேயே இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இன்னொன்று முக்கியமாக காமெடிஸ் தேட்டரில், எஸ்பெஷலி தேட்டரில், ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் தேட்டர் என்விரான்மெண்ட்டில் அந்த காமெடி பார்க்குறப்போ நிறைய காமெடிகள் நல்ல நம்ம மனசு விட்டு சிரிக்கிற மாதிரியான காமெடிகள் நிறையாவே இருந்துச்சு. அஸ் எவ்ரி ஒன் நோஸ், காமெடிஸ் ஆர் சப்ஜெக்டிவ். எனக்கு சிரிப்பு உங்களுக்கு சிரிப்பு வராமலும் இருக்கலாம். உங்களுக்கு அது எனக்கு சிரிப்பு வராது, உங்களுக்கு சிரிப்பு அதிகமாக வரதாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு பர்சனலி அந்த காமெடி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே, இந்த படத்தில் இன்னொரு பக்காவான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஒரு சீனில் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. சிவா இப்படி போயிருந்ததில் இப்போ ஃபிலிம் பை ராம்னு சொல்லிட்டு இந்த டீசரில் ஒரு கட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மழை பெஞ்சிட்டு இருக்கும், இந்த சைடு மழை இல்லாமல் இருக்கும். அவர் பையனை எழுப்பி இதுமாரி பாடுறா, இதுமாரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அங்கே மழை பெய்யுது, இங்கே மழை பெய்யலை வர்றா அப்படிம்பாரு. அதுவும் இல்லாமல் பல இடங்கள் அவுட்டோர் ஷாட்ஸை கவர் பண்ணியிருக்காது. இவங்க மலை ஏறுறதா இருக்கட்டும், மரம் ஏறுறதா இருக்கட்டும், இவங்க ஓடி போகிறதா இருக்கட்டும், இவங்க ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு மூவி ப்ரீ கிளைமேக்ஸில் என்னன்னா, ஒரு இடத்துக்கு ஓடிட்டு இருப்பாங்க, மாற்றி மாற்றி ஓடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ரயில்வே பாதை ஒரு 3ஆக பிரியும். அந்த இடத்த அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரோன் ஷாட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டெக்னிக்கலி இன்னும் ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த படத்தை அவங்க அட்வர்டைஸ் பண்ணதே எப்படின்னா, ஒரு ரோட் ட்ராமா மியூசிக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அட்வர்டைஸ் பண்ணாங்க. மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் பிஜிஎம் இவன் போட்டிருக்காரு. அது ஒரு பெரிய ஒரு இதாக படலை. ஆனால் அந்த பிஜிஎம்மை அந்த ஒரு அண்டர்வெல்மிங், அந்த ஒரு பிரெயின் ராட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த சாங்ஸ்லாம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. எங்களால் தேட்டரில் உட்காந்து அந்த பாட்டெலாம் கேட்க கூட முடியல, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. யுவன் பாடி இருக்கிற ஒரு பாட்டு மட்டும், கஷ்டம் வந்த அந்த பாட்டு ஒரு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேர் இஸ் அன்பு பாட்டு கொஞ்சம் அங்கே ஒரு லைன் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு பாட்டுமே படத்துக்கு சூட்டே ஆகலை, சுத்தமாக நல்லா இல்லை. பாட்டெலாம் கேட்கவே முடியல உட்காந்து, அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு ட்ராபேக் தான் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி நான் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எப்படி சொல்கிறது, லைட் ஹார்ட்டட், அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி, நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நீங்கள் பெரிய பெரிய கான்ஃப்ளிக்ட்ஸ், பெரிய வில்லன், இவ்வளோ பெரிய ட்ராமா அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக பறந்து போக கொடுக்கும். இந்த படத்துக்கு நான் லெட்டர் பாக்ஸில் ஆல்ரெடி போட்ட மாதிரியே தான் இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 கொடுக்குறேன். எஸ்பெஷலி ஃபார் த ஹவு ராம் மேட் திஸ் ஃபிலிம். அந்த ஒரு ஸ்டார் நான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக பாட்டு நல்லா இருந்துச்சு நான் கொடுத்துருப்பேன்.
மத்தபடி இந்த படம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ரிவ்யூவா போடுறது. ஷார்ட்டா நான் போடலான்னு இருக்கேன். அடுத்த வரங்க படங்கள்ல நான் பார்க்குற படத்தெல்லாம் டெய்லி ஒரு ஒரு படம் பார்க்குறேன்ல, அதெல்லாம் ஒரு ஒரு ரிவ்யூ தொகுப்பா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்புட்ன்னா, கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. அதே மாரி இதில நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறத வந்து நீங்க சொன்னீங்கன்னா, அத நான் சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் பண்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ நன்றி, வணக்கம்.